இல்ல. உண்மை இல்ல. அண்ணே, இன்னுமா அவன் மேல பாசம் உங்களுக்கு குறையல? அவனை போய் அந்த 420 போய் காப்பாற்ற பாக்குறீங்க? அங்க நடந்தது குமார் கண்ணால பார்த்துருக்கான். அவன் சொல்லிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சார் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். கூடவே கதிரன் வந்திருந்தான். கதிர் எந்த தப்பும் பண்ணல. என்னை தள்ளி விடல. குமார் தான் என்னை தள்ளி விட்டான். என்ன சார் நீங்க ஒன்று சொல்றீங்க, அவரு ஒன்று சொல்றாரு. இதுல இதுதான் உண்மை. குமார் அந்த மாதிரிலாம் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பான். அவன் சொல்றதுல எந்த உண்மையும் கிடையாது. அண்ணே, உண்மையிலே குமார் உங்களை தள்ளி விட்டானா? ஆமாண்டா, குமார் தான் என்னை தள்ளி விட்டான். சார் உங்க தம்பி பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். கொடுங்கண்ணே, கம்ப்ளைண்ட் கொடுங்கண்ணே. அவன் கொஞ்ச நாள் போய் ஜெயிலில் இருக்கட்டும், அப்பதான் அவனுக்கெல்லாம் புத்தி வரும். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கண்ணே. அவனும் வேணும்னு பண்ணல, ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்டான். அவன் மேல எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஷூரா சார்? ஆமா, அவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பப்படலை. சரி, இதில் ஒரு சைன் பண்ணுங்க. கதிர் பாவம், அவன் நல்லவன். அவனை வெளியே விட்டுருங்க. அவரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். அவர் ரிலீஸ் ஆயிடுவார். ரொம்ப தேங்க்ஸ்.